என்ன எழுது? பகல்ல மிஷின் போட்டா சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் போடலான்னு பார்த்தா அப்பவும் சத்தம் வருதுன்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்றது? அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? ஆனா இங்க யாருமே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியாவே இல்லையே. ஹாஸ்டலுக்கு வர கொடுக்கணும்டா, டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா விடுமா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வரேன். நானும் அதுதான் யோசிச்சேன்டா. ஆனா அங்க என்னன்னா நம்ம மசாலாவோட ஏற்கனவே அரைச்ச மாவெல்லாம் கலந்துருதுடா. நம்ம மசாலாவோட வாசனையே மொத்தமா போயிடுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லிதான் அரைக்க வேண்டியதா இருக்கு. அதுல வேற பல நேரம் அவரு கோச்சுக்கிறாரு. அவர்கிட்ட கெஞ்சி அப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு தடவை பண்ணுவோமா, அடுத்த வாட்டி என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். அவசரப்பட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோமாடா? அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாம் இதை பண்ணலாம். வறுத்தாலும் திட்டுறாங்க, பவுடர் பண்ணாலும் திட்டுறாங்க. வேற எங்க போய் பண்றது சொல்லு? அதான் சொன்னேனேம்மா, வீடுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். இவங்க தான் யாருமே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியாவே இல்லையே. என்னம்மா பண்ண சொல்ற? இல்லடா, வறுத்தா நெடி வரதால உள்ள என்னாலையும் நிக்கவே முடியலடா, வெளியிலயும் முடியல. நம்ம கிச்சன் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, என்ன சமைச்சாலும் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரும். அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணலான்னு நினைச்சது ஏன் தப்பா, இல்ல ஒரேடியா பண்ணலான்னு நினைச்சதும் தப்பான்னு எனக்கு தெரியல. அம்மா ஒண்ணுமே தப்பு இல்ல, நீ பண்ணணும்னு நினைச்சது தப்பே கிடையாது. நம்ம இப்ப இப்படி பண்ணும்போது சிக்கல் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம், வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நிதானமா யோசிப்போம். ப்ளீஸ்மா, நீ இதை யோசிச்சு கவலைப்படாத. இப்போதைக்கு இந்த பவுடர் எல்லாம் ரைஸ் மில்ல பண்ணுவோம். அடுத்து நம்ம மிஷினை வாங்கி வச்சிருக்கோம். இதை என்ன பண்றது, எங்க வைக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். இத பத்தி நீ கவலைப்படாதம்மா. அம்மா நீ போய் படு, காலையில நான் அரைச்சு தரேன். இல்ல நீ போ, நான் வரேன். அம்மா நீ ஒன்னும் யோசிக்காதம்மா. ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா இடையில இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். என்ன பண்ணலான்னு அப்படியே பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ இதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாத, சரியா? நீ இருக்கல்லடா ஏழு, எனக்கு என்ன கவலை சொல்லு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. குட் கேர்ள். சரி நான் போய் படுக்கிறேன், நீ போய் தூங்கு, சரியா? நீ இத பத்தி யோசிக்கவே கூடாது, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நீங்க கால் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஹேய், உன் குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. யார் நீங்க? சூப்பர் சிங்கர்ல பாடுறீங்களா? நான் அதுல எல்லாம் பாடலையே. அதான் யார் யாரோ ஜெயிச்சிட்டு இருக்காங்களே, நீங்க போனா நீங்க தான் வின்னே. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? கண்டுபிடிங்க. யாரோ விளையாடுறீங்க. ஹேய், நான் சந்தோஷ். எந்த சந்தோஷ்? உன்னோட ஸ்கூல்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க 11th பி சந்தோஷ். ஹே சந்தோஷ், நீங்களா? நானே தான். ஏன் நம்பர் எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? நிஜமாவே நீங்க தானா? வீடியோ கால் வேணா வரவா? நீங்க எனக்கு கால் பண்ணது என்னால நம்பவே முடியல. ஒன்னும் இல்ல, நீ நல்லா பாடுவியாமே. ஆமா, கொஞ்சம் பாடுவேன். ஸ்கூல்ல ஆனுவல் டே வருதுல? ஆமா. அதுல என்ன பண்ண போற? இப்பதான் ஸ்கூலுக்கே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள ஆனுவல் டே பத்தி கவலைப்படுறீங்க? நம்ம எங்க இருந்தாலும் எவ்வளவு கடைசி என்ட்ரி ஆனாலும் நம்மளோட டச் அங்க இருக்கணும். ஓ சூப்பர் தான். நீ என்ன பண்ண போற? அத விடுங்க, முதல்ல நீங்க தான் என் கூட பேசுறீங்களான்னு என்னால நம்பவே முடியல. நான் தான் பேசுறேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவ்வளவுதான். சரி, நீ இன்னும் ஆன்சர் பண்ணலையே. ஆனுவல் டேக்கு என்ன பண்ண போறேன்? நான் எப்பவும் பாட்டு தான். குட். இந்த தடவை நீ என் கூட தான் பாடுற. நம்ம பாடுறோம். நாமலா? எஸ். ஏன் பாட மாட்டியா? யார் சொன்னா? நீங்க பேச மாட்டீங்களான்னு ஸ்கூலே வெயிட் பண்ணுது. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி என் கூட பாடுவியான்னு கேக்குறீங்க. எப்படி மாட்டேன்னு சொல்லுவேன்? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதை இப்ப யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சர்ப்ரைஸ். ஓகே ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடாது. ஆஹா, இல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகே, டேக் கேர். குட் நைட். பை. குட் நைட். சந்தோஷ் தான். ஐயோ, என்னக்கா மிஷின் வந்துருச்சு, சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்காம தடையை கொடுத்துக்கிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற செல்வி? நைட்டு மிஷின்ல அரைக்கலான்னு பார்த்தா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் எழில்கிட்ட சொல்லி வெளியில அரைக்க சொல்லியிருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போக சொல்லணும். இதென்னக்கா வம்பா இருக்கு? உன் வீட்டு மனுஷங்க கொஞ்சோண்டு சத்தத்தையும் கொஞ்சம் இருமலையும் பொறுத்துக்கிற மாட்டாங்களா? ஏக்கா, இவங்கள வச்சுக்கிட்டு நீ எப்படிக்கா பிசினஸ் பண்ண போற? அதான் கவலையா இருக்கு செல்வி. ஆனா என்ன பண்றது, அப்படியே விட முடியாதுல்ல. ஏதாவது பண்ணுவோம். நாம என்ன ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் செய்வோம் நான் நினைச்சோம். ஒவ்வொன்னா நினைச்சோம், ஆசைப்பட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு வழி பிறந்ததில்ல. அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். பாக்கியா, அத்தை. கோபிக்கு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கூடுடி. ஒரு வேலையும் தொடங்கல இன்னும். நான் காஃபி கொடுத்துட்டு வரேன். என்னங்க? மா, நைட்டெல்லாம் ஒரே சத்தம்மா. என்ன சத்தம்? அது ஒன்னும் இல்ல அத்தை, மிஷின் ஓடுற சத்தத்தை தான். சொல்றேன்னு எதுவும் நினைக்காத. என்னடா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், எதுவுமே பண்ண முடியலையே அப்படிலாம் நினைக்காத. இனிமே இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நேற்று படுத்து அப்பதான் தூங்க ஆரம்பிச்சேன். இந்த மிஷினை போட்டு எழுப்பி விட்டுட்டேன். அப்புறம் தூங்குறதுக்கு 2 மணி ஆச்சுமா. ஆமா பாக்கியா, என்ன சத்தம்? இனிமே அந்த மிஷின் எல்லாம் போடாத. நீ ரைஸ் மில்ல போய் அரைச்சுக்கோ. இல்ல அத்தை, ரைஸ் மில்ல அரைச்சா எல்லா மசாலாவோடையும் வேற ஏதாவது அரைச்சது கலந்துரும். சிக்கன் மசாலா அரைச்சிட்டு நமக்கு மிளகா பொடி அரைச்சு கொடுத்துடுறாங்க. வெறும் மிளகா பொடினா பிரச்சனை இல்ல, அதுல சிக்கன் மசாலா வாசனை வந்துச்சுன்னா நம்ம வீடுனா பரவாயில்ல, வெளியில கொடுக்கும்போது நல்லா இருக்கணும்ல அத்தை. பாக்யா, இதெல்லாம் உன்னோட பிரச்சனை. இதுக்கு தான் நான் வேண்டாம், வீட்டை கவனிச்சுட்டு பேசாம இருன்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கலையே.
அதாவது இந்த வீட்டில் யாருமே சின்னதா அட்ஜஸ்ட் கூட பண்ண மாட்டீங்க. எது சொன்னாலும் இந்த பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க, அப்படிதானே? டேய், அப்படிலாம் யார சொன்னா? மற்றவங்கள தொந்தரவு பண்ணாம என்ன செஞ்சாலும் சரி. ஏம்மா பாக்கியா, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறது அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். நானும் யோசிச்சேன் மாமா. ஆனா எங்க வச்சு செய்யறது? வெளியில சமைச்சோம்ல, அந்த இடத்துல கூட வச்சு செய்ய முடியாது. அங்க ஜெனி கார் வேற நிக்குதுல்ல. இத பாரு பாக்கியா, காரை வெளியே விட்டுட்டு அங்க மிஷினை வச்சு ஓட்டலான்னு நினைக்காத. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்கள நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அம்மாவோட மனசு புரியும். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. ராத்திரி மத்தவங்க தூங்குவாங்கன்ற யோசனை வேண்டாம் உனக்கு? ராத்திரி பகல்னு எதையாவது போட்டு வறுக்கிறாடா, அப்படியே மூச்சு திணறுது. ஏம்மா, வேற எங்கேயாவது பண்ணலாமா? ஏன் மொட்டை மாடி சும்மா தானே கிடக்கு, அங்கே வச்சு பண்ணலாமே? அத பத்தியும் யோசிச்சேன் மாமா. மொட்டை மாடியில மிஷினை கொண்டு போய் வச்சா மழை காத்து வெயிலெல்லாம் வந்தா என்ன பண்றது மாமா? ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதில் ஒரு செட்டு கிட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு. இங்கே வச்சு பேக் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் நெடி வருது இல்லை, இங்கே யாருக்கும் ஒத்துக்கிட வேற மாட்டுக்கு. ஆமா தாத்தா, இது ஒரு நல்ல ஐடியா தான். நாங்க இதை ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஜெனி, மொட்டை மாடியில ஷெட்டுனா அது சும்மா வருமா? அது யார் போடுறது? இல்ல அங்கிள், யாரையாவது கூப்பிட்டு தான் போட சொல்லணும். டேய், அதுக்கெல்லாம் என்ன பெருசாக செலவாயிட போகுது? அம்மா, அதெல்லாம் போட்டுடலாமா? இப்போ உடனே பண்ண முடியாதுல்ல மாமா. இருந்த காசெல்லாம் போட்டு மிஷின் வாங்கியாச்சுல்ல. ஓ, இப்ப என்ன அந்த ஷெட்டுக்கு நான் செலவு பண்ணுமா? இவ்வளோ நாள் நீங்க தான் கொடுத்தீங்களா? டேய், நான் உங்ககிட்ட பேசல, வாயை மூடிட்டு சும்மா இரு. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இதுவரை 5 பைசா லாபம் வரல. அதுக்குள்ள செலவு மட்டும் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணா ஓகே. ஆனா உன்னோடதுல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, லாபத்தையே காணும். மேல ஷெட்டு போடுறதுலாம் சும்மா இல்ல, தெரியுமா உனக்கு? ரொம்ப செலவாகுமாடா? மா, மினிமம் ஒரு 50,000 ரூபாயாவது செலவாகும்மா. அதுக்கப்புறம் இவ போய் மிஷினை வச்சான்னா அதுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கணும். அதை தவிர எக்கச்சக்க வேலை இருக்கு. அதை மேல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் சத்தம் வராதுங்கிறதுக்கு என்னமா கேரண்டி? கோபி, வீட்டுக்குள்ள சத்தம் வர்ற மாதிரிலாம் மேலே வராது, அதான் செட்டு போடுறோம்ல. வீட்டு மேலாம் ஷெட்டு போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல பாக்கியா. உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லையேங்க. அங்கிள், நீங்க தானே அன்னைக்கு ஆண்டிக்கு மிஷின்லாம் வாங்கி தரேன் அது இதுன்னு சொன்னீங்க. அதான் அவ வேண்டான்னு சொல்லிட்டா இல்லம்மா. அன்னைக்கு அவ்வளவு தூரம் நான் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் யாருக்கிட்டே போய் தானே கை நீட்டி காசு வாங்கினா. இப்பவும் அவங்ககிட்டே போய் வாங்கட்டும். எங்க வேணா ஷெட்டு போடட்டும், ஆனா இந்த வீட்டுக்குள்ள சத்தம் வரக்கூடாது. அம்மா, நம்ம ஷெட்டு போடலாமா? ஏம்மா, அந்த செட்டுக்கு எவ்வளோ ஆக போகுது? நான் வேணா பணம் கொடுக்குறேன். ஆஹா, இல்ல வேண்டாம் மாமா. கோபி சொன்ன மாதிரி லாபமே இல்லாம ஒரு பிசினஸ்ல பணத்தை போட்டுட்டே இருக்க முடியுமா சொல்லுங்க? மா, இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்கம்மா. என்ன மனுஷன் இவரு? இவருக்கு ஏன் புருஷன் பரவாயில்ல போல இருக்கே. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ ஆரம்பிச்சதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவ. ஒரு பிரச்சனையும் வராது. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இப்ப என்ன, வீட்டுக்குள்ள வச்சு பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமாண்டா, இது என்னோட வீடு. கஷ்டப்பட்டு வாங்கின வீடு. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன் கொஞ்ச நேரம் நான் வந்து நிம்மதியா தூங்க கூடாதா? தாராளமா தூங்குங்கப்பா. உங்களை யார் இப்ப தூங்க வேணாம்னு சொன்னா? நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்.
மொட்டை மாடியில தான் ஷெட்டு போடணும்னா போட்டுக்கலாம். போடுறா, போட்டு குடுறா. காசு இருக்கா உங்ககிட்ட? உன்னை வெளியே விட்டா ஒருவேளை டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்ல. ஆனா வாய் கொழுப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. அம்மா, நாம ஷெட்டு போடுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. அங்க போட்ட மிஷினால ஷிஃப்ட் பண்றோம். நான் உனக்கு எல்லாமே பண்ணி தரேம்மா. டேய் எழில், சும்மா ஏதாவது பேசாத. அவளை உசுப்பேத்தி கெடுக்கிறதே நீதான்டா. இல்ல பாட்டி, நான் பண்ணுவேன். எங்க அம்மாவுக்கு நான் பண்ணி தருவேன். எழு, கொஞ்சம் சும்மா இருக்கியாப்பா? நான் சும்மால உன்னை சொல்ல, சீரியஸா தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு பண்ணி தருவேன். எங்க சார் பணம் வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. வீம்பு பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. எல்லா தப்பையும் தம்மேல வச்சுக்கிட்டு உருப்பிடாம ஊர் சுத்திக்கிட்டு மத்தவங்கள கேள்வி கேட்க வரீங்களா? ஏய், என்னடா முறைக்கிற? சொல்றா, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க காசு வச்சிருக்க? ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனோட ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அதுல 1 லட்ச ரூபாய் கேஷ் பிரைஸை வாங்கி நான் எங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுப்பேன். காம்படிஷன்ல நீ ஜெயிக்க போற. கிழிச்ச. ஜெயிப்பேன். நான் ஜெயிச்ச எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். நிச்சயமா நீ ஜெயிக்க போறது இல்ல. ஏண்டா, அவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்காங்க, நீ அவ்வளவு லேஸ்ல ஜெயிச்சிருவியா? அந்த பணத்துல உங்க அம்மாவுக்கு ஷெட் கட்டி உங்க அம்மாவை பிசினஸ்ல பெரிய ஆளாக்கி, என்னடா 2 பேரும் சேர்ந்து பகல் கனவு காண்றீங்களா? அப்பா, நான் எங்க அம்மாவுக்கு செய்வேன்ப்பா. அதுல ஜெயிச்ச அந்த பணத்துல எங்க அம்மாவுக்கு நான் ஷெட் போட்டு தருவேன். ஏய், கிழிச்ச. நீ அதுல நிச்சயமா ஜெயிக்க போறது இல்ல. நீ உருப்படாம இப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்க போற. டேய், நீ சொல்லி எதையாவது சாதிச்சிருக்கியாடா? சொல்டா. காலேஜ கட்டடிச்சிட்டு எக்ஸாம் எழுதாம தெரியறதுக்கு இது ஒரு காரணம். இந்த ஷார்ட் பிலிம் காம்படிஷன். இப்பதான் இதையே பண்ணி முடிச்சேன்னு சொல்றேன். முடிச்சியா? அனுப்புனியா? எதுவுமே எங்களுக்கு தெரியல. எவ்வளவு பசங்க கஷ்டப்பட்டு அந்த காம்படிஷன்ல என்டர் பண்ணிருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு உனக்கு தூக்கி கொடுத்துட போறாங்களா? டேய், இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும். தல விதி. ஏன் பாக்கியா, இவனை நம்பி நீ பிசினஸ் பண்ண போற. இவன் ஜெயிச்சு அந்த பணத்துல உனக்கு வீட்டு மேல ஒரு ஷெட் கட்டி தர போறான். விளங்கிடும். செய்வாங்க. ஓஹோ, செய்வான். இவன் கண்டிப்பா செய்வான். என்ன சவாலா? ஆமா, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா என் பையன் ஜெயிப்பான். கண்டிப்பா ஜெயிப்பான். யார் யாரோ என்னென்னமோ பண்ணி ஜெயிக்கும் போது என் பையன் ஜெயிக்க முடியாதா? இவன் அதுக்காக வேலை செஞ்சிருக்கான், கஷ்டப்பட்டிருக்கான். சும்மா ஒண்ணு எக்ஸாம்ல எழுதாம இல்ல. இவனுக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. இவனுக்கு சினிமா தான் பிடிச்சிருக்கு. சினிமா தான் பிடிச்சிருக்குன்னா தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து படம் பார்த்துக்கிட்டு தெரியல. இவன் ஒரு காம்படிஷன்ல சேர்ந்து அதுல எத்தனையோ லெவலை தாண்டி இப்ப ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கான். நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ பேரு இவன் லெவல் எல்லாம் கலந்திருக்காங்கல்ல. அதுலயும் என் பையன் தான் ஜெயிச்சிருக்கான்ல. அதே மாதிரி இதுலயும் என் பையன் தான் ஜெயிப்பான். இத பாருங்க, எனக்கு ஷெட் கட்டி தருவான் இல்ல எனக்கு உதவி செய்வான்ல, நான் இத சொல்லல. கண்டிப்பா என் பையன் தான் ஜெயிப்பான். ஓஹோ, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. இவன் ஜெயிக்கவே மாட்டான். இவனுக்கு கேஷ் பிரைஸ் அவார்ட் எதுவுமே கிடைக்காது. அதை வச்சு படம் பண்ணி முன்னேறிடுவேன்னு தெரியறான்ல.
அதெல்லாம் எதுவுமே நடக்க போறதில்ல. இவன் இப்படி சினிமான்னு சொல்லிக்கிட்டு உருப்படாம தான் போக போறான் பாரு. போதும், நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. என்னங்க நீங்க? பெத்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணா அவங்கள தட்டி கொடுக்க தெரியணும், இல்லனா சும்மா இருக்கணும். இதென்ன ஜெயிக்க மாட்டா உருப்பிட மாட்டான்னு சொல்றது? பெத்த புள்ளைய பார்த்து உருப்பிட மாட்டேன்னு எந்த அப்பாவாவது சொல்லுவாங்களா?